வணக்கம். தேதி இன்னைக்கு 17 ஞாயித்துக்கிழமை. கடைசியா 5ஆம் தேதி வீடியோ போட்டிருந்தேன்னு நெனைக்கிறேன். அதில பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது. ஸோ, இதுக்கான டார்கெட் இங்கேருந்து இங்க வரைக்கும் இருக்குது. நெக் லைன்ல இருந்து மேல இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபினிஷ் ஆகுற வரைக்கும் டார்கெட். ஸோ, இப்ப இந்த நெக் லைன் பிரேக் பண்ணி கீழ போறப்ப எவ்வளோ தூரம் போகும்? ஸோ, இந்த டார்கெட் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத அப்படியே தூக்கி கீழ வச்சோம்னா, நமக்கு தெரிய வரும். இந்த ரேஞ்ச். இது எங்க ஃபினிஷ் ஆகுது பாருங்க. ஸோ, இங்க ஒரு சப்போர்ட் இருக்குங்களா? இப்படி ஏறி இப்படி இறங்கிட்டு, திருப்பி இருக்கு பார்த்தீங்களா இந்த சப்போர்ட். ஸோ, இங்க ஒரு கேண்டில் இருக்கு. தனியா ஒரு கேண்டில் இருக்கு. ஏறிட்டு, இங்க அடிச்சுட்டு திருப்பி இறங்கி இருக்குது. ஸோ, இந்த லைன ஒரு சப்போர்ட்டா ஆட் பண்ணி, இங்க வரைக்கும் வரணும். மார்க்கெட். ஸோ, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இறங்கிட்டு, ஏறுற மாரி திருப்பி ஏறிட்டு, அந்த எலக்ஷன் டேட்ல ஏறிட்டு, எலக்ஷன் ரிசல்ட் யுஎஸ்ஏ எலக்ஷன் ரிசல்ட் மேல ஏறிட்டு, திருப்பி அப்படியே கீழ இறங்கி விழுக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு நம்மளோட டார்கெட்ட அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ, 23,336. ஸோ, 23,300ன்னு வச்சுக்கலாமே. ஸோ, 23,300 தாண்ட் அது வரைக்கும் டார்கெட் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு அப் சிக்னல் போட்டு திருப்பி மேல ஏற ஆரம்பிக்கணும் மார்க்கெட்டு. இன்னும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன மாரி தான் இருக்குது. பட் இன்னும் இந்த லெவல கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ, இந்த லெவலும் 23,300 தாண்டி கீழ போறப்ப தான், அடுத்ததுக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இருங்க ஃபர்ஸ்ட் 200 மூவிங் ஆவரேஜ் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். மூவிங் ஆவரேஜ். இதுல போய் மூவிங் ஆவரேஜ் வந்துருச்சு. இதுல போய் 200 கலர் ரெட் கலர் ஆபத்து. இங்க பார்த்தீங்களா? இப்போ 200 ஆவரேஜ் டச் பண்ண மாரி இருக்குது. ஸோ, இதுல ஸ்டேபிள் ஆயிட்டு திருப்பி மேல ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழ ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ, இருந்தும் மூவிங் ஆவரேஜ் மேல வந்திருக்குது. ஸோ, மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணியிருக்கனால, திருப்பியும் ரிவர்ஸுக்கு எதிர்பார்க்கலாம். இன்னும் நமக்கு ப்ராப்பரான சிக்னல் கொடுக்கவில்லை. டேல ஒரு டோஜி போட்டிருக்குது. டே கேண்டில்ல. அத நம்ம கன்ஃபார்மா எடுத்துக்க முடியாது. இன்னும் கன்ஃபர்மேஷன் வரணும் நமக்கு. அப்பத்தான் முடியும். சரி வீக்லி கேண்டில்ல பார்க்கலாம். வீக்லி கேண்டில் போறப்ப இன்னும் பியரிஷா தான் இருக்குது. ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துட்டு, அப்புறம் சின்னதா அந்த சைட்வேஸ் போயிட்டு, அதுக்கப்புறம் தான் மேல ஏற ஆரம்பிக்கும். மார்க்கெட் எப்பயுமே பாருங்க. இறங்கிட்டு சின்ன டோஜி மாரி வந்து திருப்பி மேல ஏற ஆரம்பிச்சிருக்குது. ஸோ, அதே மாரி தான் இருக்கும். இங்க பாருங்க. இறங்கிட்டு இந்த இடத்துல டோஜி மாரி ஒரு சிம்பல் வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் திருப்பி மேல ஏற ஆரம்பிச்சிருக்குது. ஸோ, அப்படியும் ஆரம்பிக்கும். இங்க பாருங்க. இறங்கிட்டு சின்ன கேண்டிலா போட்டிருக்கு. சின்ன கேண்டிலா போட்டு அத பிரேக் பண்ணி கொஞ்சமா மேல ஏற ஆரம்பிச்சிருக்குது. ஸோ, இது பேசிக் கான்செப்ட். இப்படித்தான் இருக்கும். சில நேரங்கள்ல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த ரெட் கலர் கேண்டிலோட பெரிய இங்கிருந்து அந்த கேண்டிலோட கீழ இறக்கி, இங்கிருந்து ஆரம்பிச்சு மேல ஏத்தி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சமா மேல ஏற ஆரம்பிச்சிருக்குது. அப்புறம் இந்த மாரி பின் பார் நல்லா கீழ பெரிய டெயில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி போட்டுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த லெவல பிரேக் பண்றப்ப நம்ம என்ட்ரி ஆகி மேல போகலாம். ஸோ, எப்பவுமே டர்ன் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல டர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ, எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நிஃப்டி பேங்க். நிஃப்டி பேங்க்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பாருங்க. நிஃப்டி பேங்க்ல அந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே தான் போய்க்கிட்டு இருக்கு மார்க்கெட். இறங்கவே விடமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா, இந்த பேங்க் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம கவர்மெண்ட்டோடது தான். டிஐஏ தான் இருப்பாங்க அதுல. ஸோ, அவங்க மார்க்கெட் இறங்க விட மாட்டாங்க. இந்த பேங்க் செக்டர் ஃபுல்லா அவங்க கையில இருக்குது. நிஃப்டில இருக்க ஸ்டாக்ஸ் வந்து அவங்க கையில கிடையாது. பூரா பிரைவேட். ஸோ, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ட பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ, அவங்க மார்க்கெட் இறங்க பணத்த உள்ள டம்ப் பண்ணி மார்க்கெட்ட இறங்க விடாம தடுப்பாங்க. ஸோ, இத வச்சும் தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ, அதனால இது ஒண்ணும் அந்த அளவுக்குலாம் இல்ல. நம்ம டிஐ கண்ட்ரோல் தான் இது ஃபுல்லா மார்க்கெட் ஃபுல்லா மேக்ஸிமம்.
நிஃப்டி தான் ப்ரைவேட் ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அது வந்து உண்மையான நிலைமை என்னன்னு தெரியும். இதில் யாரும் அந்தளவுக்கு மேனிப்புலேட் பண்ண முடியாது. பேங்க்னால தான் எவ்வளோ பணம் போனாலும் திருப்பி திருப்பி பணத்தை அடித்து உள்ளே போட முடியும், மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் ப்ரைவேட் கம்பெனினால அப்படிலாம் பண்ண முடியாது. அவங்க கவர்மெண்ட் கிடையாது, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி வந்தவங்க. அவங்களால பணத்தை உள்ளே போட்டுட்டு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணலாம். பட் ஹோல் மார்க்கெட்டையும் மேலே இருக்க எல்லா ஸ்டாக்ஸையும் அடித்து பிடிச்சி நிப்பாட்ட முடியாது அவங்க. அதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் பேங்க் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி 200 EMA எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அதை தாண்டி கீழே போய்கிட்டு இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் மேலே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை தாண்டி கீழே சரி வெயிட் பண்ணுங்க. நல்லா மேலே ஏறிடுச்சு. 200 EMA கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஸோ கீழே இறங்கி ஆரம்பித்து வர்றதுக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கேண்டில்ஸ்லாம் மேலே ஏறி போக ஆரம்பிக்கணும். இப்போ 200 மூவிங் ஆவரேஜை பாருங்கள். கீழே இறங்கிட்டு மேலே இருக்குது, கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறி இருக்குது. மார்க்கெட் எப்பயுமே ஒரே மாதிரி தாங்க ரியாக்ட் பண்ணும். கீழே இறங்கினா மேலே ஏறும், மேலே போச்சுன்னா கீழே இறங்கும், அவ்வளோதான். ஸோ கீழே இறங்கிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு, கீழே இறங்கிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது ஒன்றும் ரிலையன்ஸ்லாம் பெரிய நஷ்டமான ஸ்டாக்லாம் கிடையாது. நல்லா லார்ஜ் கேப்பில் முக்கியமான ஸ்டாக்கு. ஸோ எப்போ தானே இறங்கினா டக்குன்னு ஏறத்த ஆரம்பிக்கும். ஸோ ஏறுறதுக்கான சான்சஸ் கூடிய சீக்கிரத்தில் வரும். வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீக்லியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறது, 200 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லியில் 200 மூவிங் ஆவரேஜ் அந்தளவுக்கு ஒன்றும் எப்படி சொல்கிறது, 2017 பாருங்கள், இது கொரோனாவுக்கு மட்டும்தான் கீழே இறங்கிட்டு திருப்பியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு 4 வருஷமாக டச் பண்ண வந்த மாதிரி இருக்குது, ஆனால் டச் பண்ணவே இல்லை. ஸோ அதுவும் டச் பண்ண மாதிரி வந்திருக்குது. ஸோ திருப்பியும் டச் பண்ணால் மேலே இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக மார்க்கெட்டோட ஓவர் வியூ தான். டீட்டெயிலெல்லாம் நான் கொடுக்கல. ஓவர் வியூ மார்க்கெட் எப்படி இருக்கும், ஸோ அது ஓவர் வியூவாக ஓரளவுக்கு தோராயமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேடிங் செட்டப் ட்ரை பண்ணணும். ஸோ உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு டெய்லி ட்ரேட் பண்ணணும், டெய்லி நஷ்டமாகணும், டெய்லி லாபம் ஆகணும், அதெல்லாம் ஆகாது. மார்க்கெட்டோட நிலைமை மாறி போச்சு, வேறு லெவலில் போயிடுச்சு மார்க்கெட். இப்போலாம் நம்ம தெளிவாக மார்க்கெட் தெளிவாகும். அப்போ தான் மார்க்கெட்னால சம்பாதிக்க முடியும், எல்லாத்துக்கும் ப்ராஃபிட்டை கரெக்டாக மாற்றி கொடுக்க முடியும். எல்லாமே தெளிவாயிட்டோம்னா எல்லாம் ஒரு பக்கம் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் அடுத்த பக்கத்தில் இருக்கவங்க தோற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அவங்களும் எத்தனை நாள் தோற்றுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா தோக்குறவங்களோட பணம் தான் இங்கே ட்ரேடிங்கில் நமக்கு வருது. ஸோ எல்லாமே ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டா பணத்துக்கு எங்கே போகிறது, மார்க்கெட்டில் திருப்பி அச்சடித்து உள்ளே போடும் வாய்ப்பே இல்லை. ஸோ நம்மளை எப்பயுமே மாற்றி அடிச்சுக்க விடுவாங்க. ஏன்னா அப்போ தான் ப்ராஃபிட் கொடுக்க முடியும். நான் இன்னைக்கு தோத்தா தான் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். உங்கள் பணம் தான் என்கிட்ட வரும், என் பணம் தான் உங்கள்கிட்ட போகும். ஸோ இந்த பேசிக்கான லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் இறங்கியிருக்குது, நல்லா இறங்கியிருக்குது. நல்ல ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஸ்டாக்ஸ் தான். நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் தொடங்கலாம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், தொடங்கலாம்னு சொல்லியிருந்தேன். போடுங்க, உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் நல்லா இறங்கிட்டு இருக்குது. ட்ரேடர்ஸ் மட்டும்தான் பயப்படுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் பயப்பட மாட்டாங்க. நம்ம ட்ரேட் பண்ணுறவங்க இன்வெஸ்டராக மாறணும். ஏன்னா ட்ரேடிங் வந்து லாங் டைமில் உங்கள் கை கொடுக்காது. டெய்லி ட்ரேட் பண்ணி பார்ப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ஃபெயிலியருக்கான முதல் காரணமே. டெய்லி ட்ரேட் பண்ண பார்க்கவே கூடாது. மாதத்தில் 10 நாள் நல்ல சான்ஸ் கொடுக்கும். அப்போ மட்டும் மார்க்கெட்டை இது பண்ணினா போதும், நல்லா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. டெய்லி பார்க்கணும், டெய்லி 500 எடுக்கணும், டெய்லி 1000 எடுக்கணும், டெய்லி 2000 எடுக்கணும்னா அது நடக்காது, மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் அந்த 30 நாளில் 10 நாள் நல்ல ட்ரேடிங் வருது தெரியுங்களா, அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே அந்த 30 நாளைக்கான ப்ராஃபிட்டையும் எடுத்துடலாம். நீங்கள் அந்த 10 நாளே எடுத்துடலாம். அது வந்து உங்களுக்கு போகத்தான் தெரியும். மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேசிக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அடிப்படையை புரிஞ்சிட்டாலே போதும், எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம் நம்ம. அதுதான் முக்கியம். சரிங்க, இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நான்.